வீடியோ பார்க்குற உண்மையான உள்ளவங்க எல்லாருக்கும் மாலை வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவில் புடலங்காய் துவையல் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன யூஸ் பண்ணுறோம், எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறத பார்த்துப்போம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். சின்னதாக ஒரு புடலங்காய் எடுத்திருக்கேன், 2 தக்காளி எடுத்திருக்கேன், ஒரு வெங்காயம், கொஞ்சம் பூண்டு எடுத்திருக்கேன். அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு 4 வரமிளகாய் எடுத்திருக்கேன். இது மட்டும்தாங்க நான் யூஸ் பண்ணுறது. கூட எண்ணெய் போட்டு போடும்போது லைட்டாக ஜீரகம் போட்டிருக்கேன், அவ்வளோதான். புடலங்காயை இந்த மாதிரி மேல் தோல் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சிறுவை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி சிறுக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வானலை அடுப்பில் வச்சு அடுப்பை பற்ற வச்சு வானல் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் எண்ணெயை விட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒஞ்சூர் ஜீரகத்தை போட்டு ஜீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் அந்த வரமிளகானாலையும் போட்டு வரமிளகா நல்லா செவந்ததுக்கப்புறம் அந்த பூண்டையும் போட்டு பூண்டு நல்லா செவந்ததுக்கப்புறம் வெங்காயத்தை போடணும். வெங்காயம் போட்டு வெங்காயம் நல்லா செவற வரைக்கும் கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணணும். நம்மளுடைய வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் நம்மளுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவை மறக்காமல் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நல்லா தெளிவாக புரியும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த சிறுகை கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த புடலங்காயை போட்டுக்கலாம். தக்காளி போடுறதுக்கு முன்னாடியே நான் புடலங்காய் போடுறேன், எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வதங்கட்டுமே, அப்போ தான் அந்த பச்சை வாடெல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் புடலங்காய் துவையல் பண்ணுறேன். புடலங்காயில் துவையல் பண்ணுவாங்களா அப்படிங்கிறதே எனக்கு தெரியாது. இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. புடலங்காய் கொஞ்சம் நேரம் வதங்கிறதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா லைட்டாக மஞ்சத்தூளும் உப்புத்தூளும் போட்டு நல்லா மூடி விட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. நான் இதில் கடலப்பருப்பு, துவரப்பருப்பு, உளுத்தம்பருப்புன்னு நான் எதுவுமே போட கிடையாது. லைட்டாக ஜீரகம் மட்டும்தான் எண்ணெயில் போட்டிருக்கேன். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் சாப்பாட்டுக்கு செய்கிறதுனால லைட்டாக புளியும் சேர்த்துருக்கேன். புளியை நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி ஊற வச்சு அதுக்கப்புறம் அதில் போட்டு அந்த புளியோடைய பச்சை வாடை போகிற லெவலுக்கு நல்லா ஒரு 4 பெரட்டி எடுத்துக்கிட்டேன். ஒரு 4 பெரட்டி எடுத்து அதுக்கப்புறம் இந்த மாதிரி துவையல் மிக்ஸி ஜாடியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ திரும்பவும் சின்னதாக ஒரு தாளிப்பு தான் கொடுக்க போகிறேன். திரும்பவும் அதே வானலை வச்சு வானல் காஞ்சதுக்கப்புறம் எண்ணெயை லைட்டாக விட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் லைட்டாக கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்க துவையில் அதில் போட்டு நல்லா ஒரு 4 பெரட்டி எடுத்துக்கோங்க. பச்சை வாடை இல்லாமல். ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே வதக்கத்தால் பச்சை வாடை வராது. இருந்தாலும் கொஞ்சம் நேரம் சேர்த்து வதக்கினோம்னா ரொம்பவே டேஸ்ட்டு கொடுக்கும். மத்தியானம் லஞ்சுக்கே பார்த்திங்கன்னா பாப்பா தம்பிக்கும் இந்த துவையில தான் கொடுத்து விட்டேன். ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி துவையெல்லாம் செஞ்சுட்டா. ஆனால் குழம்பு பொரியல் அப்படின்னு சொல்லிட்டு காயாக ஏதாச்சும் தெரிகிற மாதிரி இருந்தால் அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க, எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுடுவாங்க. அதனாலே நான் பெரும்பாலும் இப்படி தான் செய்வேன். என்னுடைய வீடியோவை பார்த்துட்டு எப்படி செய்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் புடலங்காய் துவையல் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. என்னுடைய புடலங்காய் துவையல் பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு அப்படியே ஒரு ஷேரையும் பண்ணி விட்டுடுங்க மறக்காமல்.